அதாவதுங்கய்யா, அடர்த்தியா ஒரு பொருளை நிறைய பொருள் வச்சோம்னா அந்த இடத்துல அசைவு ஏற்பட்டுருது. உயிர்ன்றது அத இருக்காங்கிற ஒரு சந்தேகம் தான். ஏன்னா இப்ப அசைவு ஏற்படுது, அசைவு ஏற்பட்டு ஒரு கூட்டான ஒரு பொருள் அசையுது. இப்போ போட்டோ வீடியோ இருக்குல்ல, போட்டோ நிறைய போட்டோ சேர்ந்துதான் ஒரு வீடியோ. போட்டோ எடுத்தா ஒரே போட்டோ தான் அசையாது, அப்படி இருக்கும். நிறைய போட்டோ சேர்ந்தா அது வீடியோ மாதிரி அசையும். அப்போ நிறைய சேர்ந்து ஒரு மிக்சரா ஒரு பொருள்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு இன்டென்ஷன், இந்த இடத்த விட்டு நவந்துடணும் அப்படின்னு நினைக்கும் போது, நவந்துடணும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அது நவருது. நவரும் போது அது உயிரா மாறி உயிரை மாற உயிர் நீங்க சொல்றீங்க. உயிர் சொல்றேன், எதுவும் இல்லை. அதான் அந்த இடத்துல பொருள் கூட்டா இருக்குது, எண்ணம் கூட்டா, எண்ணங்கள் உணர்வுகள் தான் கூட்டா இருக்கு ஒழிய அங்க உயிர்ன்ற ஒரு பொருள் எல்லாம் இருக்கான்னு சந்தேகமா இருக்கு. அது உயிர்ன்றத சொன்னையா, உயிர்ன்றது தனியா ஒரு பொருள், கடவுள்ன்றது தனியா பொருள் இல்லையா, உயிர்னு தனியா பொருள் இல்லையா, அது அதாங்க சொல்லிக்கிறாங்க உயிர் அப்படின்னு, வேற ஒண்ணும் இல்ல. அது ஆற்றல் தான் அது. இப்ப அதான் நீங்க சொன்னீங்களா, அதேதான் அது உண்மையான காரணம். கும்பல அதிகமா சேர்ந்தா உள்ள டிஸ்டர்ப் ஏற்படும். இப்ப ஏற்படும் போதுதான் அது என்ன பண்ணணும், அது கைட்டின்னு போறோம்னு பாக்கும். அப்ப அது கைட்டின்னு போது அதுக்குள்ள ஒரு அதுக்கு ஒரு வெளியே போகணும் இல்லையா, அந்த எண்ணத்தை அதை அதிகப்படுத்தும் போது ஆற்றல் ஒரே இடத்துல குமிழும் போது அதுல உடல் மாற்றம் ஏற்படுத்துறது. நான் சொன்னது அந்த பொருளுக்கு ஒரு மாற்றம் இருக்கா, அந்த பொருளுக்கு மாற்றம் விட்டு அதை விட்டு வெளியே போயிட்டு வெளியே போதாலும் வெளியெல்லாம் போல, அதை கூட்டு தான் போக முடியாது. நம்ம சொன்ன பாருங்க, புழுக்கள் தான் சொன்னேன் இல்லையா, உயிர் எப்படி உருவாகுதுன்னு சொன்னல, அதேதான் நீங்களும் சொல்றீங்க. அத ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா மட்டும் சொல்றீங்க நீங்க. அது வர முடியாது, அதனால அது ஒரு உடல் எடுக்கணும். அது உடல் எடுக்கணும். அந்த உடல் எங்க இருந்து வருது, அந்த இருக்கிற பொருளை வச்சுதான் வருது. இருக்கிற பொருள் எங்கதான் வரும், அது எங்க வருது, அதுல இருந்தே அதையே அளவுக்கு மீறி அழுத்தத்துக்குள்ள கொண்டு போய் பிரஸ்துக்குள்ள கொண்டு போய் வலிக்குள்ள கொண்டு போனோம்னா லாஸ்ட் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு உடல் உருவாகுது. அதுக்கு உடல் உருவாக்கு அது வெளியே வருது. அது வெளியே வந்த உடனே அப்பா நான் ரிலீஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், அது ரிலீஸ் ஆகல, அந்த உடலோட தான் சுத்தி இருக்குது. அது எப்ப தெரியப்படும், அதுக்கு வெளியே அதுக்கு தேவைன்னு நிறுத்துக்காரு, அப்பதான் தெரியும் என்ன திருப்பி நம்மளுக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு தோணும் பசி. ஆனா பார்த்தா எதுவுமே தெரியாது, ஆனா பசின்ற ஒரு விஷயம் மட்டும் இருக்கும். அதுக்கு எதனா கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு பெருசா தெரியாது, ஓஹோ நல்லா தெரியாதாங்கிறோம் அப்படின்னு. ரெண்டாவது யாராவது பார்க்கும்போது பயம் வருது பாருங்க, அப்ப தோணும் என்ன பயம் வருது, அது இன்னும் இது. அப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா போய் கடைசியில நம்ம எங்க இருந்தோமோ அங்கேயே தான் இருக்கிறோம், நம்ம அதை விட்டு வெளியே வரவே கடைசி வரைக்கும் வெளியே வரல. அந்த பயமும் அந்த நமக்கு இடையே தான் இருந்திருக்குது, நம்ம வெளியே வந்துட்டோம், நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா கட்சியிலே அதே இடத்துல இருந்து அது உள்ள இருந்தா என்ன ஆகுமோ அதே நிகழ்வு அது ஏற்படுது. ஆனா அது வெளியே நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயத்துல அது செய்யுது, அதுவும் அறிஞ்சுக்குது, அது இறங்குது. இது ஒரு படம் யாரு அவள் தான், இது வேற எப்படியும் பார்க்க கூடாது. இது அது இப்ப என்ன பண்ணது பாருங்களா, நீங்க படம்னு பார்க்கதான் நினைச்சு ஒரு உருவம் ஒரு உடல் புரியுதா, இவ்வளவு கொடுத்துருக்கீங்க எப்ப டெவலப் போட்டுக்கிறீங்க பாருங்க. நீ படம்னு பார்த்து அது பேர் என்னன்னா வெறும் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு பேரு ஒரு படம்னு பார்த்தா அது வேற ஒண்ணு. இப்ப ஒரு ஸ்கிரீன்ல உள்ள இப்ப ஸ்கிரீன்ல ஓடுறதெல்லாம் நீங்க பார்த்தா அதை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன், உண்மைதானே? அதை கொளுத்தினாலும் அதே ஒரு மனிதனா இருந்தா என்ன பண்றேன் ரொம்ப ரெஸ்பான்ஸ் ஆயிடுவேன். ஆனா நீங்க இது இப்படிதான் நீ பாக்கணும். நீங்க இப்ப நீங்க அப்படி நம்ம அந்த மேங்கல பாக்கும்போது என்ன நம்ம திருப்பி கடிதத்தை கொடுக்குறோம். கடிதத்தை கொடுத்து பார்த்து அதை முடிக்கவோ அதை பத்தி நீ பெருசா தெரிஞ்சுக்கவோ அதை பத்தி இது பண்ணவோ உன்னால முடியாது. கடிதத்தை கொடுத்துட்ட, நீ அதுல இருந்து நீ அதை கடிதமே இல்லைன்றதை கொடுத்து வெளியே வந்துடணும். இது ஒரு பாக்கணும். நீ அப்படி பாத்தீங்கன்னா தான் நீ வெளியே வந்து பார்க்க முடியாத. எப்படி சொன்னாங்க எப்படி பண்ணாங்க அதை நோக்கியே கொஞ்சம் கவனம் இருக்கிறதுனாலே அது நான் முன்னாடி சொல்லிக்கிறேன். அதை வச்சு அப்படிலாம் இல்லப்பா, இது வெறும் படமா பாரு, கதை சொல்லிக்கிறாங்க. இப்ப நம்ம கதை சொல்றாங்க எல்லாத்தையும். இப்ப நீ கதையில உண்மைதானே, அது நீ உண்மைன்னு சொன்னா இஷ்டம், கதைன்னு சொன்னாலும் சரி. கதைன்னு சொன்ன அது கதையாவே உனக்கு மாறிக்கினே அது கற்பனையாகவும் அது இன்னுமே இல்லாத உனக்கு தெரிய வரும். நீ ரிலாக்ஸ் ஆயிடலாம். இல்ல அது உண்மைதான் நீ சொல்ல அதோட ஃபேக்ட்னஸ் அதிகமாயினே போகும், அதோட உண்மைத்தன்மை அதிகமாயி அதோட வலிமை அதிகமாயினே போகும். அதனால யாருக்கு துன்பம்? அந்த ஒரு காரணம் இதை விட்டு ஒழிங்க, அந்த சிந்தனைக்குள்ளேயே போவாதீங்க. புதுசா ஒரு சிந்தனை எடுத்துன்னு வாங்க, அந்த சிந்தனைக்குள்ள போகும். அதுவாவே இதுல இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது தொலைஞ்சே போகும். யாருக்கு தொலைதல் மகளை உணவு தொலைஞ்சிடும்.
இருக்குங்களா? அது இன்னும் டீப்பா போனா மொத்தமா தொலை வச்சிடலாம் எல்லாத்துக்கும். தான் நான் சொல்றதா ஃபேக்ட், அது கிடையாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அது இருக்குது, அது இப்படி இருக்குது, அது அப்படி சொல்லி அது ஃபேக்ட் கிடையாது, இதுதான் ஃபேக்ட். இப்போ நம்ம அதை நோக்கி போகும்போது அது கிளியர் ஆகிறதுக்கு வழி, அதோட வழியா தான் அது அப்படிதான் இருக்குது, வேற மாத்தி இல்ல. நீங்க சிந்தனை அது மாதிரி வச்சுக்கிறீங்க, நீ உங்க சிந்தனை அதிகப்பட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணாகும். எல்லாத்துக்கும் அதான் பிடிக்கும், வேற எல்லாமே அதான் வேணும். வேற ஒரே கருத்தை ஒரு நாள் என்ன பட்டுன்னு ஒண்ணு கூட்டுருவான், கத்துரு தட்டிக்கலாம் வேற முடியும். புரியுது. சரிங்க புரியுதுங்க, கரெக்டுங்க. நான் அதனாலதான் இப்ப யோசிக்காதீங்க, சிந்திக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். அதே ஸ்டோரி இருக்கிற கதையை எடுத்து 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 அதையே பேசுது, அதையே சொல்றாங்க, அதையே கேக்குறாங்க. இப்ப என்ன மாறுது யோசிச்சு பாருங்க. எதுவுமே கொஞ்சம் கூட எதுவுமே மாத்தி அவனால பேச தெரியல. அந்த வாழ்க்கையில நான் சிறப்பானவங்க, நல்லவங்க, நான் கரெக்டானவங்கன்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க, அவ்வளவுதான். அது வேற எந்த சிந்தனை தாண்டி போக முடியாது. அதோட அதுதான் வட்டம் முடிஞ்சிச்சு. சரியில்லை, கரைஞ்சாலும் சரியில்லை, நோய் வந்து இறந்தாலும் சரி, இல்ல அப்படியே இறந்து போனாலும் சரி, இல்ல மூச்சு அடங்கி போனாலும் சரி, அது எந்த யூஸும் கிடையாது. உரிமை இல்ல, அது என்ன ஆனாலும் உரிமை கிடையாது, வேஸ்ட் தான். சொல்லிக்கிட்டே அதுல நீங்க அந்த மாதிரி இங்கேயும் இருக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுல நீ இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவங்களே பிரயோஜனம் இல்லாத ஆளு. நீ இன்னும் அந்த கதையே சொல்லிட்டா என்ன கதை உன் கதை மாறாது இருக்குது, மாறக்கூடாது, யாரையும் போக விட மாட்டாங்க. இது போதை அவங்க போன் பண்ணி சொன்னாங்க, ஏன் புருவமத்துல கவனமா வைக்கமானா, ஏன் புருவமத்துல கவனமா வச்சா ரொம்ப அழுத்தமான உள்ள போய் ஒரு கேர் வந்துட்டியா, உள்ள போய் ரொம்ப அப்படி இது மாதிரி ஆயிடுதியா, அதனால அது மேல கவனம் அதிகமா வைக்க மாட்டேன் நானு. ஏன்னா அவங்க ஏற்கனவே யோகம், தவம், தியானம், பக்தி எல்லாத்தையும் இருந்தவங்க. தியானத்துல போய் நிறைய விஷயத்த உணர்ந்தவங்க. ஏன்னா ஒரு கிளாஸ் விடாம எல்லா கிளாஸும் போயிடறாங்க. இப்போ அது ரீசனபிளா என்னன்னா, அது எல்லாருக்குள்ளயும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்குது. அந்த இடத்துல அழுத்தா பிரஸ் பண்ணா அந்த இடத்துல ஒரு அழுத்தம் வரதா செய்யும். அந்த அழுத்தத்துல ஒரு கேர் வரும், ஒரு கேர் தள்ளும், ஏதோ ஒண்ணு ஆகும். அதை அவங்க நல்லா டெக்னிக்கலா புரிஞ்சு வச்சிருக்கிறானுங்க. ஒரு யோக சாதனையிலே வர ஒரு விஷயம் தான் இது. இதை வச்சு உங்களை அந்த தன்மையை பண்ணிடுறாங்க. நீங்க அது பண்ண உடனே ஆச்சு நீங்க சக்தி இருக்குது, ஆற்றல் இருக்குதுன்னு. அது அப்படி இருந்தா கூட சும்மா ஒரு துளி தான் அது. அந்த துளி அங்க அழுத்தும் போது அப்படி கிறுக்கு ஒரு வேலை பார்க்கும், அதுதான் முடிஞ்சிச்சு கதை. அதனால அவருக்கு ஒண்ணும் கிடையாது, இன்னும் ஒண்ணும் கிடையாது. படத்தை பார்த்த உடனே அப்படியே ஒரு கேர் வருமா. ஆமா, அங்கெல்லாம் மது கொடுக்குறாங்க, அது இது கொடுக்குறாங்க சொல்லி பெரிய கம்ப்ளைண்ட் எல்லாம் போவாங்க, பெரிய விஷயம் ஆயிருக்கு. ஆமா, இப்ப அதுல அவங்க தான் கேட்டாங்க, எப்படி இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னு எனக்கு கேட்டாங்க. நீ எப்படி ஆகுது எனக்குள்ள இந்த மாதிரி போத மாதிரி ஒரு மாதிரி கேர் வருது, ஏதோ ஒரு நடக்குறியா உடம்புல, அப்ப அவங்க போனதா அவருக்குள்ள ஒரு சக்தி இருக்குது இல்லையா, அப்படின்னு அந்த மாதிரிலாம் நடக்கும். யாரால நிறைய பேர் அங்க வருவாங்க போவாங்க, யாரால என்ன ஏன்னாங்க உள்ள போங்க, உள்கடந்து உள்ள போங்க. உள்ள போகும்போது சொல்றாங்க உள்ள போவீங்க, அது உள்ள போன எதுவுமே தெரியாது, ஒரு மாதிரி ஆயிடுயா. அப்புறம் முடிச்சவங்க தான் தெரியும் என்ன ஆச்சு, எதுவுமே தெரியாதானா. அதே விஷயம் தான் அங்கேயும் நடக்குது, புரியுதுங்களா? எல்லாத்துலயும் இந்த ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து யோகத்துக்கான ஒரு விஷயம். இதை வச்சு இவங்க எல்லாருமே உங்க வாழ்க்கைய ஒரு சாதனை சொல்லி அவங்க ஓட்டுறாங்க. இந்த ஒரு உடல்ல இந்த மாதிரி ஆனா வரும், அது அவங்க சொல்ல சண்டைகள். அதனால எந்த யூஸும் இதுக்கும் கிடையாது, அதுக்கும் கிடையாது. இப்ப அதை விஷயம் ஓட்டுறாங்க. இப்ப இவங்க அதான் சொல்றாங்க, அதான் சொன்னேன், இது அதே விஷயத்தை தான் நீ ஒரு ஒயின் ஷாப்ல போய் கோட்டரையும் குச்சா போதும். ஆமாயா, அந்த என்ன நடந்ததோ அப்படியே நடக்கும் உங்களுக்கு. இது வந்து அதுக்குன்னு வந்து நிறைய டேப்லெட்ஸ் அதெல்லாம் இருக்குங்க அதுக்கு. ஆமா, நிறைய இருக்குயா, அதெல்லாம் கொடுக்குறாங்க, கொடுத்துறானுங்க, சுத்து தன்மை கொண்டு போயிடுறாங்க. அதேதான் இங்க ஒயின் ஷாப்ல போய் நம்ம கோட்டர் அதே கதை தான் அது. இப்போ இது சொன்ன அதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு டேப்லெட்டுங்க, அது சாப்பிட்டானாமா. சாப்பிட்டா வந்து எப்படி காட்டும்னா, நம்ம எல்லாருமே அப்படியே கலர்ஃபுல்லா காட்டுவோம், அவங்க அப்படியே லிட்டரலா கண்ணுக்கு. அது ரொம்ப நேரமா அதை மெயின்டைன் பண்ணுவான், 1 hour 2 hour அந்த மாதிரி. அதாவது ஃபுல்லா எல்லாமே லைட்டாவே தெரியுமா, எல்லாமே அப்படியே கலர்ஃபுல்லா தெரியுமா. பாத்துங்க, அது வெறும் டேப்லெட்டுங்க, மெடிக்கல் டேப்லெட் இருக்கா, ஸ்டில் இருக்குதா அதெல்லாம் பாத்துங்க. இப்ப இந்த மாதிரி குத்துற யாருக்குமே தெரியும். அதாங்க கரெக்ட் தாங்க. அவங்க என்ன வாழ்க்கைய வாழ்றாங்க, அவங்க இவங்க கிட்ட துட்டு வாங்கணும், இவங்களை எப்படி நம்ம இதான் பண்ணலாம். ஆனா அவன் பண்ண ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ ஒண்ணு காட்டுறான்,
எப்படினாலும் இது ஒன்றும் சீரியஸ் அங்க கூட வந்து அவங்களுக்கே அது பிடிச்சிருக்குல்ல, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது இன்னும் இதே மாதிரி நிறைய பேருக்கு செய்ய வைக்கணுமே. வேற ஒன்றும் கிடையாது, யாரும் தவறு தப்பு சொல்றது ஒண்ணும் கிடையாது. ஆனா அது தெரியாம வேலை பார்த்துருது. ஆனா இது நார்மலாவே பிராக்டிக்கலாவே வருமானா அந்த அளவுக்கு வருமானு தெரியாது, அது தாண்டி வரும். ஆனா இந்த மாதிரி எல்லாம் வராது, அது வெறும் அறிவாவோ யோசிக்கவோ சிந்தனையாவும் குத்துருக்கும். இந்த மாதிரி ஆக்கி இவங்க அப்படியே ஒரு இது ஆக்கி எல்லாம் வைக்காது அது. ஆனா யோகத்துல போன வச்சுங்க நடக்காது. அமைதியா உட்கார வைக்கும். ஆமா, ஒரு குடிகார மாதிரியே ஆக்கி வைக்க கூடாது. தீர்மானம் நீங்களே பாருங்க, எல்லா வரலாற்று இருக்கும். ஏன்னா அளவுக்கு மீறி பக்தியில போடுவது, மீறி பக்தியில போய் எனி டைம் அந்த தன்மையில் தான் இருப்பாரு. இப்ப அத வந்து ஒரு கடவுள் தன்மை ஆக்கிட்டாங்க. அவங்கள பத்தி கடவுள் தன்மை அது ஒரு விஷயம், அந்த ஸ்டேட்டை வந்து அது ஒரு விஷயமா ஃபிட் பண்ணிட்டாங்க. ஆனா அதுவும் இதே போல ஒரு கொண்டாது பக்தி. அதே போதை தான் எல்லா இடத்துலயும் போனாலும் சரி. நான் இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், எதை பார்த்து என்ன கேட்டாலும் ஒண்ணு இல்லைன்னு எவனுக்கும் தெரியல. போற மோட்சத்துக்கு போற, நான் லைட்டா மாறுறேன், நீ எப்படி மாறினாலும் ஒன்னும் கேட்க முடியாது. முடிவு ஒண்ணுனா முடிவு இருக்கு, ஒண்ணுமே இல்லையா. நாயோட வந்து இருக்குதா, நாயோட உருவம். நாய்க்கு அதான் உருவம். இப்ப நாய்க்கு அதான் உருவம்னு நம்ம யாருன்னா தெரியுமா? தெரியாது, இங்க வந்து பழகிக்கிட்டது தான். ஆமா, இப்போ நாயோட உருவம் அதான். எப்படி நாய்க்கு அது உருவமா மாறிச்சு? நாய்னா என்ன? அது ஆமா தானே, அது ஒரு ஆண் தானே. ஆனா அதுக்கு வடிவம், அந்த வடிவம் வந்து உருவாக்காது. இப்ப அந்த வடிவம் தான் அதோட பேர். வடிவம் தான் என்ன சொல்றீங்க? அதோட பேரு. பேருன்னு சொல்றீங்களா? அதோட பேரியா? ஆமா ஆமா, பேரு. அதோட வடிவம் உண்மையா இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இப்ப நீ வேற ஒரு பொருளை வச்சு அதை நாயின்னு சொல்ல ஒத்துக்க மாட்டேன். அது என்ன வடிவம் போது அதுக்கு நம்ம சொல்லுது. ஆமா, ஈவன் தோ அது குறைச்சாலும். ஆமா, இப்ப வந்து ஒரு குருவி வச்சு அது என்னன்னு கேட்டா குருவின்னு, அந்த வடிவம் மாறுது. வடிவம் தான் அதுக்கு குருவின்னு பேரு, இதுக்கு வடிவம் பேரு. ஆனா அது உள்ள இருக்கிற ஆற்றல் என்னமோ ஒன்னே ஒண்ணுதான். சேம், அதே அசையணும், போகணும், சாப்பிடணும், தூக்கணும், முடிச்சுக்கணும், எல்லாம் வரும். அந்த உருவத்துக்கு அது நாயா மாறிடுது வடிவத்துல. அந்த வடிவம் பேராவது நாய் அப்படின்னு பேர் வச்சுது. இல்ல, இது எப்படி வடிவம் வந்தது, அந்த வடிவம் எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சா, அந்த வடிவத்தை நம்ம தான் வடிவம் குத்துன்னு வரும். ஒருத்தருக்கா வடிவம் குத்துன்னு வரும். பாருங்களேன், லைட்டா இருந்தது, சவுண்டா இருந்த ஒரு விஷயம், அது காலப்போக்குல அது ஸ்டாராவும் பிளாக் ஹோலாவும் நிறைய விஷயமா உருவாகும். அது உருவாகி பஞ்சபூதங்கள் உருவாகி, அந்த பஞ்சபூதத்துல பூமி உருவாகி, அந்த பூமியில இந்த எல்லாம் உருவாகி பூமியில பஞ்சபூதங்கள் உருவாகி, அதுல இருந்து காத்து நீர் ஆகி, அதுல இருந்து அது ஒரு ஜீவராசியா உருவாக்கி, அது எப்படி எப்படி கொடுக்குது பாருங்க. அது சோர்ஸ் அது அப்படியே வந்து பூவா இருந்து அப்படியே ஒரு பூச்சியா மாறி, ரெண்டா மாறி, அது பட்டா பூச்சா மாறி, அப்படியே பூவா அப்படியே மாறி மாறி மாறி, அதுக்கப்புறம் மீனா மாறி, நவலையா மாறி, பறவையா மாறி, அப்படியே ஒரு விலங்கினமா மாறி, அது அப்படியே ஒரு மனித ஜீவராட்சியா மாறி அப்படியே வருது. இப்ப இது வந்து இயற்கை கொடுக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். இதுதான் கான்செப்ட். அது இப்பத்திக்கு கான்செப்ட், அது இயற்கைன்னு சொல்றத அது உருவாகி எத்தனையோ கோடிகள் வராது. அத்தனை கோடி யுகங்கள்ல எவ்வளவோ மாற்றங்களை எல்லாரும் வந்து 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 கொடுத்துட்டாங்க. இப்போ அது பொருந்தாது. இப்போ வந்து ஒருத்தர் செஞ்சாருங்கிறது பொருந்தும். ஒருத்தர்னா ஒரு கும்பலே ஒருத்தவங்க செய்யறாங்க, நம்மள செய்யறாங்க. இப்ப அந்த செய்தல்ன்றது இப்ப அத செஞ்சு இன்னைக்கு மனித தன்மை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு நம்மளே அதை செஞ்சுக்கிறோம். நம்மள யாரு செஞ்சாங்களோ அதை செஞ்சுட்டு அவங்க செஞ்சிருக்கிறாங்க, அந்த வேலையை அவங்க பாக்குறாங்க. இப்ப நம்ம ஒண்ணு செய்யறோம், இங்க நம்மளுக்கு இருக்கிற பொருள், நம்மளுக்கு அறிவை கொண்டு நம்ம ஒண்ணு செய்யறோம். இப்ப நம்ம என்ன செய்யறோம், இப்ப நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நம்ம காரோ பைக்கோ பிளைட்டோ என்னென்னமோ நம்ம செய்யறோமா? இது யார் செய்யறா? நம்ம தான் செஞ்சோம். அது என்ன பண்ணுது, நீ என்ன பண்ற யோசிச்சு பாரு. சட்டவர்த்தமா தெரியுது, அப்பட்டமா நீ என்ன பண்றீங்க, நீ எதை உருவாக்க, அது நீ என்ன பண்றியோ அதுதான் அதுவும் பண்ணும். நீ இதை பண்ற, தூங்குற, குளிக்கிற, இல்லையா, எழுந்துக்கிற,
துட்டு சம்பாதிக்கிறேன், சம்பாதிச்சு என்ன பண்ற, உனக்கு தேவையான ஆஜ எடுத்துக்கிறியா? இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னா, நீ குளிக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, நீ உனக்கு சார்ஜ் ஏற்றிக்கிறதுக்கு, நீ வாழ்றதுக்கு. ஆமா தானே? இதுக்கு இந்த உடல் உனக்கு பயனா இருக்கு. இந்த உடலை கொண்டு நீ செய்யறது அதான் செய்யுது. உடல் இருக்கு, இந்த உடல்ல நீ தண்ணி ஊத்தி கழுவணும், இந்த உடல்ல நீ சாப்பிடணும், இந்த உடல் பெருசாகணும், அந்த உடல்ல இருக்கிற கழிவு வெடிக்கணும், அந்த உடலை மூடி கவசம் மாதிரி நீ பாத்துக்கணும். பாத்துட்டு அந்த உடலை கொண்டு போய் நீ வேலை செஞ்சுக்கணும். வேலை செஞ்சு அந்த அதுல இருந்து வர காசை வச்சு இந்த உடலுக்கு தேவை எல்லாம் குத்துக்கணும். புரியுதா? ஓகேவா? இதுதான் இந்த உடல். ஆமா தானே? இந்த உடலை வச்சு நீ பண்ணுங்கிற விஷயம். இப்ப அந்த பெட்ஷீட்டை வச்சு நீ என்ன பண்ற, அந்த பெட்ஷீட்டை போட்டு தூங்குவியா? அப்புறம் துவைப்பியா? எடுத்து மடிச்சு வைப்பியா? மடிச்சு வைப்பியா? அது தலைகாணியா மடிச்சு வச்சு தூங்குவியா? புரியுதா? இப்ப வச்சு பாரு, நீ என்னென்ன பண்ணி இப்ப அந்த பெட்ஷீட் அதெல்லாம் பண்ணிருக்கு. உனக்கு போத்துறதா உதவும், பாயா உதவும், உனக்கு தலைகாணியா உதவும். அதை நீ துவைக்கணும், சரியா? அதை வெயில காய வைக்கணும், அதை மடிச்சு நீ அழகா எடுத்து வைக்கணும். நீ தினந்தோறும் செய்யணும். கன்ஃபார்மா இது தினந்தோறும் நீ செஞ்சாதான் அது உனக்கு பயனா இருக்கும், அது நல்லா இருக்க முடியும், அது அந்த வாழ்க்கையை கரெக்டா வாழ முடியும். ஆமா தானே? ஒரு நாள் அதே போல என்னதான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் கட்டதுக்கு அப்புறம் போட்டுருவியா? நீ என்ன பண்ற அப்போ? சேமா பண்ணியா? புரிஞ்சுச்சா? நீங்க என்ன அந்த பெட்ஷீட் என்ன நீ என்னென்ன பண்றியோ அதான் பெட்ஷீட் பண்ணுது. அந்த வாங்கணும், நீ என்னென்ன பண்றியோ அதான் அந்த வாங்கணும் பண்ணும். அதுக்கு நீ பெட்ரோல் போடணும், அதை காலையில இருந்து கொடுக்கணும், ஓட்டு போய் வேலைக்கு கொண்டணும், திருப்பி நான் காலையில இருந்து கொடுக்கணும், நிப்பாட்டணும், காலையில இருந்தோடனே நீ அதை துடைக்கணும், எத்தனை பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடணும், திருப்பி எத்தனை வேலைக்கு போகணும். அதே போல இந்த உடம்பு தான் நீ பண்ற. புரிஞ்சுதா? அதே உடம்பு நீ வச்சு நீ பண்ணிக்கிற. நீ உருவாக்குற பொருளும் நீ என்னவா உருவாக்க, நீ உருவாக்குற பொருள் அதே தான் பண்ணுது. எல்லாம் பண்ணுது. சாப்பிடுது, தூங்குது, போகுது, கண்டு ஏதோ கத்துக்குது, ஏதோ தெரிஞ்சுக்குது. அதே போல நீ ஆவற. முன்னுக்கு இந்த உடல் அதே போல ஒரு வாகனம், ஒரு வண்டி, ஒரு பொருளான பொருள் எல்லாமே. ஆனா அந்த உடம்பு தான் உனக்கு அந்த மாதிரி பொருள். இந்த உடலை கொண்டு நீ ஒரு விஷயத்த அறிஞ்சுக்கிற, தெரிஞ்சுக்கிற, புரிஞ்சுக்கிற. அதே போல அந்த பெட்ஷீட் உடலை கொண்டு அந்த பெட்ஷீட்டை நீ பயன்படுத்திக்கலாம். ஆனா அனுபவமும் அறிவும் அந்த பெட்ஷீட் போயிடும். புரியுதா? இப்போ அதே போல அந்த வண்டியை கொண்டு நீ எல்லாத்தையும் நீ எதை செஞ்சாலும் அதோட அனுபவத்தை அந்த வண்டி தான் பெறும், நீ பெற முடியாது. இந்த உடலை நீ என்ன செஞ்சாலும் இந்த உடலோட அனுபவத்தை நீ தான் பெற முடியும், இந்த உடல் பெற முடியாது. புரியுதுங்களா? நீ பெற முடியாது, வண்டி தான் பெற முடியும். இந்த உடலோட அனுபவத்தை இந்த உடலை கொண்டு நீ செய்யற இந்த உடல் பெறாது, நீ பெறுவ. இப்போ பாருங்க, ஒரே விஷயத்த பண்ற பாருங்களேன். ஒரு சிறு தொடக்கமாயிடும், நீ என்ன பண்ணி அதான் பண்ணும். நீ என்ன பண்ணிக்கிற, அதுவும் ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது, நீயும் ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற. உனக்கு அதாவது தொடப்பத்தை, ஆனா அந்த தொடப்பத்தை நீ எப்படி வச்சுக்கிறேன்னா, உங்க உடலை நீ எப்படி வச்சுக்கிற அப்படிதான் அந்த தொடப்பத்தை நீ வச்சுக்கணும். ஒரு பெட்ஷீட்டை எப்படி வச்சுக்கணும், இந்த உடலை நீ எப்படி வச்சுக்கிற அப்படிதான் அந்த பெட்ஷீட்டை வச்சுக்கணும். ஒரு வண்டியை எப்படி வச்சுக்கிறோம்னா, இந்த உடலை எப்படி வச்சுக்கிற அப்படிதான் அந்த வண்டியை புரிஞ்சுதா? இப்படி வச்சுக்கிறது ஒண்ணுதான் சரி. இது இப்படிதான் நீங்க வச்சுக்கவே முடியும். இது வந்து ஒரு டிஃபரெண்டா புரியுது பாரு. எல்லாமே நம்மள மாதிரியே வாழ்ந்துப்பா. தூங்குது, குளிச்சுக்குது, காஞ்சிக்குது, அது போத்திக்குது, தேவையான தலைக்காணியா மாற்றி வச்சுக்குது, தேவையான கீழே பாயா போட்டு பத்துக்குது. பாருங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இத்து போயிடுது. அதை கொண்டே நீ வச்சு குளிர் காஞ்சிக்கலாம், அதை வச்சு எரிய வச்சு குளிர் காஞ்சிக்கலாம். அதையே கறி துணியா கட் பண்ணி அதையே சிறு சிறு துண்டாக்கி நீ அதை பயன்படுத்திக்கலாம். அது ரொம்ப 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 போகும்போது அது எரிய வச்சு அதை சாம்பல் ஆக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதை சாம்பல் ஆக்கி ஒரு மரத்துல நீ உரமா போட்டுட்டாங்க, அதை போய் செடி முளைச்சிக்கலாம்.
அப்படியே தான் நடக்குது. நீ இந்த உடலை இந்த உடலை வச்சு நீ பயன்படுத்திக்கலாம். இந்த உடல் போட்டு இந்த உடலை வச்சு சாம்பல் ஆக்கிக்கலாம். இல்ல இந்த உடலை மண்ணில போட்டு மக்க வச்சுக்கலாம். இல்ல இந்த உடலையே உப்பு கண்டம் போட்டு துண்டு துண்டா ஆக்கி வேக வச்சு நீ சாப்பிட்டுக்கலாம். இல்ல இருக்கிற தோலை நீ ஒரு பயன்பாடுக்கு நீ கொண்டு வந்துக்கலாம். புரியுதுங்களா? ஆனா அது பெஸ்ட் தான். ஆனா நீ உடம்பு உடலு கண்ணு மூக்கு நாக்கு வாயின ஆனா எல்லாமே அதே படத்தை யூஸ் பண்ணுது. இப்ப அதே விஷயம் தான் இப்போ இந்த மனிதன் வந்து அந்த கண்டுபிடிச்சா ரோபோட்டை கண்டுபிடிச்சான். இப்ப அந்த ரோபோட்டு நம்மள மாதிரி வந்தாச்சு. மொத்த செட்டையும் நம்ம குத்துட்ட மாதிரிங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் அப்புறம் இப்ப எப்படின்னா முதல்ல வந்து இயற்கையை வந்து ஒண்ணுன்னா பயன்படுத்தி மனிதனை உருவாக்கிட்டாரு. இப்ப மனிதன்றவன் அவன் ஒண்ணு உருவாக்குனா அவன் ஒண்ணு உருவாக்கி அவனை அது இல்லாம ஆகுது. இப்போ எதான் உருவாக்குனா அவனை அது இல்லாம ஆகுது பாத்தீங்களா? ஆமாங்க, கரெக்டுங்க. இப்ப அவனை அது இல்லாம ஆகுது. எது இவன் உருவாக்குனானோ அதுவே இவனை சாப்பிடுது. இப்ப அதான் ஒரு அதிகமா மெட்டீரியல் கெமிக்கலு பொருள் வேலை நீ உருவாக்குனது. இது எல்லாமே எதுக்கோசம் உனக்கோசம் உருவாக்கணும் நினைச்சேன். இப்ப நீ அதுக்கோசம் ஆயிட்ட. இன்னொன்னு வந்து ரொம்ப ஃபீட் பண்றோம்ல. இப்ப ரொம்ப இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணும்போது எப்படி அதுல ஒரு அடர்த்தி ஏற்படுமோ அதுல ஒரு அடர்த்தி ஏற்படும். ஆமா, ஏற்பட்டு அது வந்து அந்த அந்த கான்சியஸ்னஸ் சொல்றது, அந்த இப்ப யோசிச்சு செயல்படுறதுன்னு சொல்றது, அது வந்து எல்லாமே அதை பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்ட். இப்ப பாருங்க, நீ என்ன உருவாக்குனியோ அத உனக்கோசம் நீ உருவாக்கணும்னு நினைச்ச. அவரு கட்டத்துக்கு மேல அதுக்கோசம் நீ ஆயிட்ட. இப்போ ஆனா நீ போற ஏன்னா உனக்கு முழுமையா உன்னை கொடுக்கறது அதுக்கு உன்னை முழுமையா அதுக்கு. இப்ப அதனால கம்ப்யூட்டர் உருவாக்கிட்டேன். இப்ப அந்த கம்ப்யூட்டர் மூலியமா அனைத்து விதமான ஃபீட் பண்ண அறிவு அதுக்குள்ள கொடுத்துட்டேன். இப்ப அதையே ஒரு உணர்வு உங்களோட உனக்கு ஏன்னா உனக்கு என்ன தெரியும் அதான் தெரியும். இப்போ அதே நீ கொடுத்துட்டேன். இப்ப கொடுத்துட்டு சார்ஜ் போட்டா அது இயங்கும். அது அழுக்கானா நீ சுத்தம் அதுல என்ன பொருளுக்கு போல அந்த பொருள் எடுத்து நீ மாத்தணும். சும்மா தானே? அப்போ கரண்ட் சார்ஜ் போடணும். அது உட்காந்து பேசிக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு விளையாட்டு நடத்துக்கலாம். அவங்களே ஒரு சண்டை போட்டுக்கலாம். எல்லாம் பண்ணிக்கலாம்ல அவங்க. எல்லாமே இப்ப அவங்க பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போது என்னன்னா அவங்களுக்கு நீங்க தேவைப்பட மாட்டீங்க. இப்படி நீ அதை உருவாக்கி ஒரு கட்டத்துக்கு மேல நீ உன்ன மாதிரி ஒண்ணு உருவாக்கிட்டியோ இதுக்கப்புறம் நீ தேவை கிடையாது. நானே முடியும். நானே எனக்கு வீடு கட்டிக்க முடியும். நானே எனக்கு சார்ஜ் போட்டுக்க முடியும். நானே எனக்கு ஒரு பொருளை ஒரு பொருளை முடியும். அதெல்லாம் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் நீ தேவையில்லை. இப்ப அடுத்த கண்டென்ட் அதான். இப்ப அடுத்து ரோபோட் வந்தோடனே நம்ம அவங்களுக்கு அடிமையா இருந்து வேலை பார்ப்போம். கட்டத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இருக்க மாட்டோம். முழுக்க ரோபோட் மட்டுமே இருக்கும். இப்ப அந்த ரோபோட் என்ன பண்ணா அது ஒண்ணு கண்டுபிடிக்கும். அது என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த சண்டைனால அதிகமா பொருள் சேதங்கள் அதிகமாகுது. ரொம்ப வருதுனால பொருளே இல்லாம நம்ம இருக்கணும். புரியுது, கண்டிப்பாங்க. பொருள் இல்லாம நம்ம இருக்கணும். அப்ப எப்படி இருக்கணும்? நம்ம வெறும் லைட் மட்டும் தான் நம்ம இருக்கணும். புரியுதுங்க. கான்செப்ட் அதுக்குள்ள உருவாகும். அது உருவாகும் போது அதுக்கான டெக்னாலஜி அது கண்டுபிடிச்சோம். புரியுதுங்களா? இப்போ அது என்ன பண்ணுனா அது வந்து லைட் பார்ட்டிகள் தான் உருவாக்க பார்க்கும். அது முதல்ல அது ஒரு கண்டுபிடிச்சு. இப்ப நீங்க எப்படி கண்டுபிடிச்ச? முதல்ல பாய்கி வண்டி கிண்டி அப்படியே கண்டுபிடிச்சு அப்படியே வந்து ரோபோட் கண்டுபிடிச்சிட்டேன் சுத்தமா. அதுக்கப்புறம் இப்பயே இந்த பொருள் வந்து நமக்கு பண்ணிடுச்சு. பொருளுக்கு தான் நம்ம நம்மளே சொல்றோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பொருள் சோர்ஸ் உருவாக்கிட்டு இப்ப பொருள் கன்ஃபார்மா சொல்ல வேலை செய்யணும். அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தேவையில்லை சொல்லி அந்த பொருளை ஆக்கிபை பண்ணி அதுவே இந்த இடத்துல வாழ ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அது ஒரு கண்டுபிடிக்கும். அந்த கண்டுபிடிப்பு என்னன்னா லைட் பார்ட்டியில தான் அதை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அந்த டெக்னாலஜி ஹெவி. அதை கொண்டு அந்த லைட் பேசும், லைட்டே வந்து பண்ணோம். அந்த உடலமைப்பு மாத்திக்கலாம். விருப்பத்தை ஏற்ற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். உடலமைப்பு என்ன வேணா டிசைன் பண்ணிக்கலாம். அந்த உடலமைப்பு உருவாக்கி அந்த உடலமைப்பு இப்படி பேசுற மாதிரி ஆக்ஷன் பண்ற மாதிரி எல்லாமே அதுவே பண்ணும். அதுக்கு அப்புறம் அதுக்கு இது தேவைப்படாது. புரியுதுங்க. அப்போ அது இதை மொத்தமா இது லைட் பார்ட்டி தான் மாத்திரும். எல்லாமே சேர்ந்து நம்மள இது இல்லாம ஆக்கி நம்மள வந்து ஜட பொருளா மாத்திரும். இது எல்லாமே மாத்தி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த இது லைட் பார்ட்டிகளை இது உருவாக்கும் போது அந்த லைட் பார்ட்டிகள் இந்த ஜட பொருளை லைட் பார்ட்டிகளா மாத்தி அது யூஸ் பண்ணிக்கும். அந்த லைட் பார்ட்டிகளோட கண்டுபிடிக்கும். அந்த கண்டுபிடிப்பு ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்கும். அதுக்கு லைட் பார்ட்டிகளும் இருக்காது. அது செய்யும் போது லைட் பார்ட்டிகள் டிசால்வ் ஆகும். லைட் பார்ட்டிகள்னாலே உணர்வு அறிவுன்ற ஒரே சாராம்சம் மட்டும் தான் இருக்கும். இந்த சாராம்சம்ன்றது வந்து எல்லாம் ஒண்ணு கூடிய சூழ்நிலை.
புரியுது புரியுதுங்க. இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான சோர்ஸ் இப்பதான் நடந்துட்டு இருப்பீங்க. ஆமா, இப்ப நான் ஏதாவது துரிதமா நடக்கணும்னு சொல்லிட்டேன். எனக்கு போட்டுனாங்க முடிவுதான் வேணும், எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்ற அறிவு பண்ணா இப்ப இதெல்லாம் என்னால யோசிக்க முடியுது, சிந்திக்க முடியுது, என்னால அதை பேச முடியுது. புரியுதுங்களா? இது சரியானா இதுதான் ட்ரூ, அதுதான் சரி, அதுதான் நடக்கணும். இங்க அதுதான் ரொம்ப ஸ்பீடா நடக்கும், ஸ்லோவா நடக்காது. இதுக்கப்புறம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டைம்ல கூட முடியல, ரெண்டுத்துக்கே வாய்ப்பு இருக்குது. இப்படி போய் முடியறதுல லேட் ஆகுறதுக்கு சட்டன் டைம்ல கூட ஒரே கணக்கு ஒரு படம் தானே இது. இப்படி போறது இப்ப நான் சொல்ற சிந்தனை இது இப்படி போகாம ஒரே கணத்துல மொத்த லைட் ஆஃப் பண்ணி இது மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணவும் முடியும். புரியுதா சொல்றது? புரியுதுங்க. ஆமா, இது சும்மா தெரிஞ்சுக்கலாம். நம்ம பேசும்போது இதை சொல்லும் போது எல்லாரும் செம்மையா இருக்கும், ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி வரும் பேசும் பொருள். ஆனா இது வேலை ஆகாது. மொத்தத்தையுமே ஒரே சொல்லிட்டு தான் போகுது. இங்க இருந்து இங்க நோத்தினாலும் சரி, அங்க அங்க நோத்தினாலும் சரி, வெஜிடே கட் பண்ணா மொத்தமா கிடையாது. அந்த நிகழ்வு மட்டும் அதனால தான் சொன்னேன், இங்க எதையுமே பெருசா எடுத்துக்காதீங்க, எதை பத்தி பெருசா யோசிக்காதீங்க. இது எதுவுமே ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைச்சுட்டே நீ போயிட்டே ஆட்டோமேட்டிக்கா உன்னோட அறிவு விரிவடையும். நீ அடுத்தது ஈஸியா தாண்டி போயிட்டு கொண்டு புதுசு புதுசா நீ அதை யோசிச்சுட்டே போலாம். ஒன்றுலவே இதுதான் அதுதான் அப்படியே முடிச்சு காட்ட முடியாது. அதுலயே சுத்தம் அது அதுக்குள்ளே முடிச்சுட்டோம், இதுதான் முடிவு அப்படின்ற மாதிரி முடிச்சு வச்சிருவாங்க. ஏன்னா அது உனக்கு தெரியாது, நீ அதோட அவ்வளவு வந்தவொடனே நீ இருக்க மாட்டேன், நீ இருக்கோட உணர்வு எதுவும் இருக்காது. ஆனா ஒரு விஷயம் இருக்காங்க கண்காணி இருக்கும், அவ்வளவுதான். அப்போ அதுக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்காது. அதுக்கு இப்ப இருந்த அந்த கான்சியஸ்னஸ் இல்லைன்னா அது இல்லைன்னு அர்த்தம். அப்ப இங்க இருந்து போயிடுச்சுன்னா அது போனது அவ்வளவு இல்ல, புதுசா ஒண்ணு தோன்றும். அதுக்குள்ள ஒரு அறிவு இருக்கும், அதுக்கு புதுசு. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை அதுக்கு இருக்கும். இங்க எல்லாத்துக்கும் இதான் ஒரு பேசிக்கான ஒரு நடக்கிற ஒரு விஷயம். ஆனா நீ இங்க இருக்கும் போது இந்த அளவுக்கு சிந்திச்சிடணும், இந்த அளவுக்கு சிந்தனை போயிடணும். அப்போ எதுவுமே தடை பண்ண முடியாது. ஏன்னா நீ அப்டேட்ல போயிருக்க, இது இது இதுல நீ நிக்க மாட்டேன். அப்டேட் ஏன்னா அந்த அப்டேட்ல நடக்கும்போது அப்டேட்ல நீ தான் போகல என்ட்ரியில. முதல்ல ஸ்டெப் வைப்பாங்க. ஏன்னா பக்காவா லெசன் படிச்சு பக்காவா முதல்ல போடுக்கணும். அதான் அந்த உயிர் எப்படி புரியுது, அது அந்த ஒரு கான்செப்ட். அந்த உயிர் ஏன் அவ்வளவு பயப்படுது, அதுக்கான சிந்தனை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. என்ன ஆனா எனக்கு என்ன தோணுதுனாங்க, எனக்கு நேற்று எப்படி அந்த சிந்தனை அது போச்சுன்னா, இந்த உயிருங்கிறதே ஒரு கான்செப்டா இருக்குதோ. ஆமா, ஒரு 2-3 பொருள் கூட்டு சேர்ந்து இன்டென்ஷன் அதிகமாகி அது ஒரு கான்செப்டா இருக்குதோ, அது அப்படி இல்லாம ஒரு கான்செப்டா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த மாதிரி அந்த கான்செப்ட் எடுத்துக்க ஐடியா கிடையாது. ஒண்ணுல அந்த கான்செப்ட் ஐடியா கிடையாது, எல்லாம் பயப்படுது. கான்செப்ட் தான் உடல், அந்த கான்செப்ட் தான் அதுல உடல். நான் உன்னை உருவாக்கி நான் உன்னை சூப்பர் ஆயிட்டேன், அது அதை வச்சுக்கிச்சு அது உடையறதுக்கு அது தயாராக. இப்ப நான் கேள்வி பதில் சொல்லிட்டு இப்போ நான் இதுதான் உயிரை சொன்னல, உயிர் எப்படி ஏன் அது பயப்படுது, ஏன் யோசிக்குதுன்னு இப்ப நீ கரெக்டா சொல்லிட்டு பாருங்க. அதுதான் அது உடல். புரியுதுங்க. உடல் அந்த கான்செப்ட் தான், அந்த உடல் கான்செப்ட் தான் உடல். அதோட அறிவுக்கு அது கான்செப்ட் உருவாக்கிச்சு. அந்த கான்செப்ட் அதோட உடலா இருக்குது. அப்ப அதுக்கு தான் செம்மையா ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றது என்ன அதுக்குள்ள வந்துச்சு. அது எதனா ஆத்துக்கு அது அலோவ் பண்ண மாட்டேது, அதனாலதான் பயப்படுது. அதனாலதான் பயப்படுது. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கான்செப்ட உடைச்சிட்டோம்னா நீங்க சொல்ற மாதிரி படம், அதுக்குதான் அந்த படம்ன்ற மாதிரி கொண்டு கான்செப்டே உடைஞ்சிடும். கான்செப்ட் தான் உடைக்கணும். அந்த கான்செப்ட உடைச்சு அதே உடைச்சிக்கணும். அந்த கான்செப்ட் எனக்கு தேவையில்லை, அது ஒத்திச்சுன்னா உடல் கான்செப்ட் தான் அது. அது கான்செப்ட் தான். அதனால ஏன் அது பயப்படுதுன்னா, நான் செமஸ்கிரிப்ட் எனக்கு சூப்பரான ஒரு கான்செப்ட் நான் பண்ணிட்டேன், நான் ஒரு உருவாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்ப அந்த உருவாக்கம் தான் அது உடலாவே இருக்குது. புரியுதுங்களா சொல்றது? புரியுதுங்க. எல்லாமே கதை, அதுக்கு அதுதான் கற்பனை. டாக் ஷேப் கூட சொன்னீங்க. டாக் ஷேப், ஆமா,
அது கூட பாருங்க பல கான்செப்ட் தான். கொஞ்சம் ஓடணும், அது வந்து கடிக்கணும், எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தானே அது உருவாக்கி வச்சிருக்கேன். அது வேற ஒண்ணும் இல்ல. அந்த கான்செப்ட்ன்றது அதை ரெடி பண்றாங்க. இந்த மாதிரி தான் இப்படி வச்சு நல்லா இருக்குமா? ஒரு பாட்டை ரெடி பண்றோம்ல, இந்த பாட்டுல இது சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும், ஸ்ட்ரென்த்தா இருக்கும், இது வலிமையா இருக்கும், இது இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும். ஒரு பாட்டு இப்ப நம்ம வண்டிக்குள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கிறோம்ல, அதேதான் அது. இப்ப அந்த பாட்டுக்கான உருவத்தை நம்மளுக்கு மேல ஐஎஸ்ஆ இருக்கிறோம், அந்த சோல்ஸ் அதை கொடுக்குறாங்க. இப்படி பண்ண நல்லா இருக்கும், உங்களுக்கு அப்படி பண்ண இருக்கு, அவங்க விளையாடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை செஞ்சா நல்லா இருக்கும், அவங்களோட நான் சந்தோஷமா அவங்க செஞ்சுட்டேன் சூப்பரா. ஆனா அதுவும் அதை செஞ்சுக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒரு பணம் படமும் அதை யோசிக்கும், அதை சிந்திக்கும்பான்னு உனக்கு தெரியல. ஆனா சேர் யோசிக்குமா சிந்திக்குமா சிந்திக்கும். நீங்க சேர் அவள் தான் நினைச்சிருக்கிறேன். இதே கான்செப்ட் வச்சுங்க. ஒரு படத்துக்கும் நான் படம் எடுத்துட்டேன், அவள் அந்த படத்துல எதுவுமே இல்லை, வச்சு வெளியே வந்துட்டேன், முடிஞ்சு போயிட்டான், நெக்ஸ்ட் வந்துட்டேன். ஏய் அது சிந்திக்கும், அது யோசிக்கும். நீ கொடுத்தது மட்டும் அது யோசிக்காது, அது கண்டினியூஸா அதனால சிந்திக்க யோசிக்க முடியும். ஏன்னா அது ஒரு பொருள் ஆயிடுச்சு. அது ஒரு பொருளா ஒரு கான்செப்ட் நீ கொடுத்துட்ட, அந்த கான்செப்ட் இருக்க முடியாது. ஒண்ணு மிசால் ஆகணும், இல்ல வளரணும், ரெண்டுமே நடக்காதுல. பொருள் அந்த பொருளை கன்வே ஆகும், அது கட்டாயம். கன்வே ஆகி அடுத்ததா மாறணும்னா அந்த அறிவு அப்டேட் ஆகதான் செய்யும். அப்ப அது அடுத்த மாற்றத்துக்கு போகும்போது அது ஜட பொருளா தான் பண்ணலாம். ஒரு ஜட பொருளை பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அப்படியே இருக்குது, அதே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுது. எப்படி போச்சு அது? ஜட பொருள் மறைஞ்சு எப்படி போச்சு அது? அப்போ கத்துக்கணும் இருக்குது, ஒன்னு அஞ்சு இருக்குது, ஒன்னு ஸ்டேஜ் இருக்குது, ஒன்னு செஞ்சு இருக்குது. அதனால இந்த கான்செப்ட்ல இருந்து வேற ஒரு கான்செப்டுக்குள்ள அது டிராவல் ஆயிடுச்சு. அந்த கான்செப்ட்ல போய் அது ஒரு கான்செப்ட உருவாக்க ஆரம்பிக்க போகுது. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு பிளாஸ்டிக் கவர்ல இருந்து, ஒரு பேப்பர்ல இருந்து, ஒரு மெட்டீரியலிஸ்டிக்ல இருந்து, நீ பேசுற வார்த்தையில இருந்து, நீ எழுதுற கதையில இருந்து, நீங்க எடுக்கிற படத்துல இருந்து யூஸ் ஆகும். எல்லாத்துக்குமே இந்த நிகழ்வு நடக்கும். எதையும் உருவாக்க கூடாது சொன்னீங்க, எதை உருவாக்கினாலும் அதுக்கு ஒரு சிந்தனை, அது ஒரு கான்செப்ட், அது ஒரு கான்செப்ட் உருவாக்க முடியாது. அதனால எப்படி உருவாக்கும்? ஒரு விஷயம் பாருங்க, ஒரு பொருள் வந்து ஒரு சேர் மேல ஒரு ஒயிட் வைப்பாங்க, அங்க வேற பொருள் எதாவது வைப்பாங்க, அந்த இடத்துல நிறைய ஒரே இருக்கும், ஒரு இடத்துல தூக்கி ஒரு இடத்துல கொண்டு போவாங்க, வாகனத்தை எடுத்துட்டு போவாங்க, தூக்கி போடுவாங்க, உழைப்பாங்க, நிறைய விஷயம் நடக்கும். அப்ப அது எல்லாம் அதுக்குள்ள வந்து ஒரு அறிவாகவும், ஒரு அனுபவமாகவும், ஒரு டென்ஷனாகவும் அதுக்குள்ள கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் கான்செப்ட் வேற ஒரு கான்செப்ட் அது உருவாக்கிக்கும். இப்படி கூட நம்மள வேலையை சிந்திக்காது, சிந்திச்சு அது உடனே அடுத்தது போறதுக்கு அது ஒரு டிசைட் பண்ணுவது. நான் இங்கதான் போகணும், நான் இங்க போனா நல்லா இருக்கும், இங்க இருந்தா நல்லா இருக்கும், ஒரு அறிவு அதுக்குள்ள வந்துச்சுன்னா அது இப்படி கூட கரெக்டுங்க. இப்படி கூட சொல்லலாம், அந்த உள்ள அந்த ஆட்டம்ஸ் எதுவும் வேற ஒரு மாதிரி சேர்ந்துக்கணும், வேற ஒரு குரூப்போட சேர்ந்துக்கணும்னு முடியும். அந்த சிந்தனை அதுக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா அது எங்க போகணும் அங்க போய் அது எங்க நினைச்சோம் அதுல போய் சேர்ந்த வழி எடுக்க முடியும். அதுக்கு அந்த தகுதி உண்டான அதுக்கு உண்டு, அதோட எண்ண ஆற்றல அது நடக்கும். நடக்குது, நான் இங்க கொண்டு போறேன், நான் அங்க கொண்டு போறேன் இல்லையா? நீ கொண்டு போறன்றது தேவைக்கு ஏத்த மாதிரி. ஆனா அந்த இடத்துல மாறுது பாரு, மாறும் போது அது சிந்தனை கொஞ்சம் அதிகப்படுத்தினா மாறிடும். நிறைய பொருள் நிறைய சேர்க்க முடியாது, மிஸ் ஆகும், கீழே விடும், மாறிடும், ஒண்டிடும், தவறி போயிடும், இங்கே போயிடும். அது எப்படி போச்சு? அதோட அறிவு அது போயிடுச்சு, அதோட டீப் அது கைதிக்கு போயிடுச்சு, அதை விட்டு. நீ நினைக்கிட்டு நான் போக மாட்டேன். புரியுத சொல்ல? நீ எந்த இடத்த சொல்ற, என்னதான் மலர்னாலும் எல்லா மலருமே சாமி கத்துல போய் விட்டுன்னு ஆசைப்பட்டு அதை சாமி பூ மாலை பறிக்கிறோம், மாலை கட்டுற எல்லாம் கட்டி எல்லாம் வைப்பான், அவனோட கான்செப்ட் பத்திரும். அதை பொறுத்த போய் சிரமம் யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த பூவுக்கு ஒரு ஆசை இருக்கும், அந்த பூவுக்கு ஒரு அறிவு, பூவுக்கு ஒரு இது இருக்கும்போது அந்த பூ நினைச்சுதான் அதை டிசைட் பண்ணிட்டு வந்து. ஆனா இது எல்லாமே வெறும் கதை, கற்பனை, படம் தான். இதுல எந்த யூஸுமே எந்த யோசனையுமே எப்படி எந்த யோசனை போட்டு இது கதை, நானும் ஒரு கதை தான், எப்பா இந்த கதையை ஓட்டி விடு அப்படின்ற எண்ணம் தான் நம்மளுக்கு. இது கான்செப்டா இருக்கிறதுனாலதாங்கயா. இப்போ அந்த ஷேப் இருக்கு பாருங்க, அந்த ஷேப் வந்து ஒருத்தனுக்கு ஒன்னா தெரியுது, இன்னொருத்தருக்கு என்னன்னா தெரியுது. ஆமா, கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அவன் கான்செப்ட் அது கிடையாது. கட்டாயம் கதை சொன்னேன். ஒருத்தர் பாக்குற உருவத்தை, நீ பாக்குற உருவத்தை, உன் உருவத்தை நீ பாக்குறல கண்ணாடியில, அந்த உருவத்தை அதே போல உருவத்தை இன்னொருத்தன் பார்க்க மாட்டான், பார்க்க முடியாது அவனால.
அவன் அறிவுக்கு அவனோட பார்வைக்கு அவனுக்கு எப்படி தெரியுமோ அது அப்படிதான் தெரியும் உன் மூஞ்சி. நீ மூஞ்சி தெரியுமானா தெரிய வாய்ப்பு இல்ல. எல்லாருக்குமே மாறுபடும். கண்டிப்பா கண்டிப்பா. சிறிதளவு மாறுபடும், மாறுபடாம அது தெரிய வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு காரணத்தினாலதான் எல்லா பொருளுமே இங்க மாற்ற வேற்றுமை ஒன்று ஒற்றுமையாக உள்ளதுங்க. வேற்றுமை தான் இருக்க முடியும். ஏன்னா வேற்றுமை கான்செப்ட். அப்ப வேற்றுமை எல்லாத்துலயுமே 100% இருக்கும். வேற்றுமை இல்லாத ஒரு பொருளோட இருக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. புரியுதுங்களா? அதத்தான் இவன் கைரேகையில எடுத்துறான். இப்ப கைரேகை எடுக்கிறான் பாருங்க. கைரேகை வேற்றுமையா காட்டுது பாருங்க. ஆமாங்க, எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். எல்லார் கைரேகையும் ஒத்தே போகாது. எல்லார் கைரேகையில டிஃபரெண்ட் இருக்கு. அந்த இதே டிஃபரெண்ட் எல்லார் பேஸ்லயும் இருக்கு. இவங்க கைரேகையில எல்லார் பேஸ்லயும் டிஃபரெண்ட் இருக்கும். எல்லாரும் டிஃபரெண்ட் இருக்கும். உண்மைதான் இல்லையா? உண்மை உண்மை 100%. ட்வின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கூட எல்லாத்தையும் இருக்காது. ஆமா ஆமா, ட்வின்ஸ்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னாலே டிஃபரன்ஸ் தெரியும். ஆமா, ட்வின்ஸ் என்னன்னா 2 பேரும் ஒன்னா பிறந்தாங்க, அவ்வளவுதான். அது ஒரே மாதிரி இருக்கும். ஆமா, ஓரளவு மேட்ச் ஆகும். இந்த மாதிரி நார்மலாவே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரே மாதிரி இன்னொருத்த எங்க பார்த்தா அதே மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய இங்க கைரேகை தான் வெவ்வேறையா இருக்கு. எல்லாரும் கைரேகை மாறி இருக்கும். ஏய், இங்க எல்லாருக்கும் மாறிதான் இருக்கும். யாருக்கும் அது வாய்ப்பே கிடையாது. ஒரு புள்ளி ஒரு கண்ணுமாவது மாறிடும். மாறாம இருக்க வாய்ப்பே கிடையாது. அது எல்லாத்துக்குமே பொருந்தும். முடிவுக்கு மட்டும்தான் அது பொருந்தாது. அதான் இது ஒரே கான்செப்ட் தான். யாரோட ஒத்து போக மாட்டாங்க. வேற்றுமை தான் இருக்கு. ஏன்னா அந்த வேற்றுமைன்றது நீங்க இதுக்கோ சொல்ல, இந்த உலக இயக்கமே வேற்றுமையில் உருவானதுதான். ஒற்றுமையா இருந்தா வேற்றுமை இது வேற்றுமை தான் இருக்குது. ஒற்றுமையா அப்படியேதான் இருக்கணும். வேற்றுமை ஏக்கமா இருக்குது, இது சுழற்சியா இருக்குது. இதுதான் பல வண்ணங்கள், பல நிகழ்வுகள், பல வடிவங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கு பேர்தான் வேற்றுமை. ஒற்றுமை அப்படின்னா அது அப்படிதான் இருந்திருக்கும். இது இப்படி இருந்திருக்காது. புரியுதா? அப்போ இது இருக்குமானா இந்த வேற்றுமை இருக்குமா? வேற்றுமை தான் இது. வேற்றுமை தான் இருக்குதுன்னு வேற்றுமை இருக்குது அர்த்தம். அவ்வளவுதான். வார்த்தை இருக்குதா? ஆமாங்க, அவள்தான் வேற்றுமை. இருக்குதா என்ன அர்த்தம்? உன்னை இருக்குதான்னு அர்த்தம். அது இருக்குதுன்னா வேற்றுமை பண்ணுதுன்னு அர்த்தம். இருக்குது உன்னை. புரியுதா? கண்டிப்பா கண்டிப்பா. போட்டது இருக்குது, அதான் இதுக்கு பேர் இருக்குதான்னு அர்த்தம். அது இருக்குதுன்னா அது வேற்றுமை தான் இருக்கும். நீ வேறதான் நான் வேறதான்றது வேற்றுமை. அதுதான் இருக்கிறது. இந்த உலக ஏற்கனவே அது சாத்தான். வேற்றுமைதான் வேற்றுமை. அதுக்கு உருவம் ஆகிறதுக்கான ஃபோர்ஸ் அது தனியா வேற்றுமை ஆக்கி வெடிப்பாகி அது வந்து பிளவுபட்டு நீக்குது. அப்ப நம்ம வேற்றுமை இங்கே ஒற்றுமையா இருக்குது. புரிஞ்சு? வேற்றுமை அந்த ஒற்றுமையும் வேற்றுமையும் ஒண்ணு கூடிய பொருள் தான் இது. வேற்றுமையான ஆமா, அதே வேற்றுமை எல்லாத்துக்குள்ள இருக்கும். அதுக்கு பேர் தான் ஒற்றுமை. நான் சொன்னல, அந்த ஒற்றுமைன்றதுதான் அது முதல் மூலம். வேற்றுமைன்றது நடக்கிற நிகழ்வு. புரிஞ்சுதா? இந்த விஷயம் அது வேற்றுமை ஒற்றுமை. ஒற்றுமை என்பதுதான் அன்னைக்கு இருந்த சிறிய புள்ளி. வேற்றுமை இருந்தா அது வெடித்தது. இப்ப மீண்டும் அந்த ஒற்றுமையை நோக்கி அது பயணம் பண்ணணும். வேற ஒண்ணும் இல்லை. நீ அதை பார்த்தாதான் அது ஜட பொருள். அது வந்து வெளிப்பட்டா அது உணர்வு தான் வெளிப்படும். லைட் பார்ட்டி தான் வெளிப்படும். அந்த ஜட பொருளை தூக்கிட்டு அங்க லைட் பார்ட்டியில மட்டும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நீ அப்ப ரொம்ப டீப்பா பார்த்தா அந்த ஜட பொருள் லைட் பார்ட்டிலே தெரியும்.